கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு விசுவாசம் உள்ள ஜெபம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அநேக நேரங்களில் ஜெபிக்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஏன்னு சொன்னா, நிறைய நேரத்துல நாம விசுவாசம் இல்லாதவர்களாய் ஜெபிக்கும் பொழுது நீங்க 10 மணி நேரம் ஜெபிச்சாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடுது. ஹல்லேலூயா. ஆகவே தான் இன்றைக்கு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், தேவ சமூகத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். ஆகவே தான் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவீங்க, பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமா, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். ஆகவேதான் மத்தேயுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, அங்க ஒரு மகனை கூட்டு வராங்க, அவரை சிஷ்யர்கள் கொண்டு வராங்க. அவங்களால என்ன பண்ண முடியல, அவரை சுகப்படுத்த முடியல. அவங்க தகப்பன் வந்து கேட்கிறாரு, உங்க சிஷ்யர்களிட்ட கொண்டு வந்த, அவங்களால என்ன பண்ண முடியல, இவனுக்கு சுகப்படுத்த முடியல, காரணம் என்னன்னு சொல்லும் பொழுது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய அவ்விசுவாசத்தினால். இன்றைக்கு பாருங்க, அவ்விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நம்மளால எந்த ஒரு நன்மையையும், எந்த ஒரு அற்புதங்களையும், எந்த ஒரு அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மணிக்கணக்கா ஜெபிக்கிறேனே, சரியா ஜெபத்துக்கு போறேன், எல்லா காரியங்களும் கரெக்டா தானே இருக்கிறேன், ஆனால் உங்களுக்குள்ளாக விசுவாசம் இல்லை என்று சொன்னால் உங்களால எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நமக்குள்ளாக காணப்படுகிற அவ்விசுவாசத்தை நாம் முதலாவதாக அகற்ற வேண்டும். நமக்குள்ளாக விசுவாசத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஆலயத்துல என்ன பண்றாங்க, எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்காங்க. எதுக்காகன்னு சொன்னா, மழை இல்லை இந்த தேசத்துல, அங்க பகுதியில மழை இல்லாதனால எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் மாத்திரம் ஜெபம் பண்ணிட்டு, ரொம்ப போராடி ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்றான்னா, ஜெபம் முடிச்சுட்டு என்ன பண்றான், கொடை எடுத்துட்டு வந்து அந்த விரிச்சு என்ன பண்ற, கையில வச்சுட்டு இருக்கான். எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா, மழைக்காக ஜெபம் பண்ணிருக்கோம், மழையே வரல, நீ என்னடா கொடையை விரிச்சு நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, அந்த சின்ன பையனுக்குள்ள ஒரு விசுவாசம் என்னன்னா, நான் ஜெபம் பண்ணேன், கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, கர்த்தர் மழையை தருவார் என்று சொல்லி கொடையை விரித்தி வைத்து காத்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அதை பார்த்த அந்த சபையில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வெக்கப்பட்டு போயிட்டாங்க. இந்த சின்ன பையனுக்குள்ள கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் காணப்படுதே, ஆனால் எனக்குள்ளாக அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே என்று சொல்லி. ஆகவே தான் சொல்ற, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல போய் விழுன்னு சொன்னா அது அப்படியே பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுன்னு சொன்னது போல, இன்றைக்கு கூட கடுகு விதையளவு விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல ஒரு காரியத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக உங்களுக்காக அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்ணுமா, பிணியாளியை ரட்சிக்கும். உங்களுடைய விசுவாசத்தை தான் கர்த்தர் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு நீங்கள் எந்த காரியத்தை கேட்டாலும் அவர் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு விசுவாசத்தை உங்களுக்குள்ளாக வளர்த்து கொள்ளுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரொம்ப அழகா எலியாவை பற்றி பார்க்கிறோம். எலியா எப்படிப்பட்டவராம், நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் தெரியுமா, எவ்வளவு நிந்த அவமானம் வியாதி பிரச்சனையோட சமாதானம் இல்லாம நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எங்க போய் ஜெபம் பண்ண முடியும்,
பாருங்க, எலியா என்பவன் அவருக்கும் நம்மளை போலதாங்க பாடுகள், நம்மளை போலதான் பிரச்சனை, நம்மளை போலதான் போராட்டம். ஆனால் அவர் சொல்றாரு, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரா, விசுவாசம் உடையவராய். பாருங்க, ஜனங்கள்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. உடனே போறாரு, தேசத்துல பாக்குறாரு, வானத்துல இருக்கிற மழை என்ன பண்றாரு, அடைச்சிட்டாரு. 3 வருஷம் என்ன பண்ண, மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்படியே 3 வருஷம் மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா. அவன் திரும்ப போய் ஜெபிச்சானாம். திரும்ப மழையை கர்த்தர் கட்டளையிட்டு பூமி தன் பலனை தந்ததாம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களுக்காக எதை கேட்டாலும் இயற்கை கூட நமக்கு கீழ்ப்படியுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நன்மையை செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யணும்னு சொன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் ரொம்ப அவசியமாய் காணப்படுது. ஹல்லேலூயா. ஆகவேதான் கடுகு விதையளவு விசுவாசம். கடுகுக்கு எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, கடுகு பாருங்க ரொம்ப சின்னது, அந்த அளவு கூட நம்ம கிட்ட விசுவாசம் இல்லைங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதில் வராமல் இருப்பதற்கு காரணம் யார் தெரியுங்களா? நீங்களும் நானும் தான். நாம விசுவாசத்தோடு ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சின்ன பையனை பாத்தீங்களா, நான் மழைக்காக ஜெபிச்சிருக்கேன், கண்டிப்பா மழையை கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு கொடைய விரிச்சு வச்சு காத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கூட நாம் அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எலியா பாருங்க, விசுவாசிச்சாரு, நான் போய் சொன்னா தேசத்துல மழை வராது. ஹல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு விசுவாசமாய் சொல்லியிருப்பாரு பாருங்க. ஆகவேதான் கர்த்தர் எலியாவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து என்ன பண்றாரு, 3 வருஷம் தேசத்துல மழை பெய்யாதபடிக்கு தேவன் ஸ்டாப் பண்ணி வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டுமா, நம் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் என்ன பண்றாரு, சோதிக்கும்படிக்கு ஆபிரகாமை கூப்பிடுறாரு. உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆண்டு சொல்லும் ஆண்டரே சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாய் இருக்கிற ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசிக்கிற உன் குமாரனுமாக ஈசாக்கை என்ன பண்ணு, மோரியா தேசத்துக்கு கொண்டு போயிட்டு அங்க ஒரு மலையின் மேல் என்ன பண்ணோம், பலியிடணும்னு சொல்றார். இப்போ நாமளா பாருங்க, நம்மளுக்கு ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய ரொம்ப நேசிச்சு அந்த குழந்தை மேலே ரொம்ப அன்பாக இருப்போம். அந்த குழந்தை திடீர்னு பலி கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அழுது புலம்பிக் கொண்டு, ஐயோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்துட்டு அந்த ஆண்டவரே பாருங்க என் குழந்தைய கேட்குறாருன்னு சொல்லி நம்ம புலம்பிக்கின்னு அழுதுன்னு இருப்போம். ஆனால் ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் ஒன்று இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆபிரகாம் உடனே எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவே இல்லை. உடனே என்ன பண்றாரு, அதிகாலையில், அதிலே 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. பாருங்க, உடனே என்ன பண்றாருன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார், நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாருன்னு சொல்லிட்டு தன் மகனையும் விறகுகளையும் வேலைக்காரையும் கூட்டிக் கொண்டு என்ன பண்றாரு, கடந்து போறார். ஹல்லேலூயா. அதுலயே நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம் என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவாராம், பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தேவன் சொல்றாரு, நீ உன் புத்திரனை உன் ஏக சுதனை நீ உன் மகனை என்ன பண்ணும், எனக்கு பலி கொடுக்க வேணும்னு சொல்ற மாத்திரத்துல இவர் மறுக்கவே இல்லைங்க. அவருக்கு தெரியும் தேவன் தகன பலிக்கான ஒரு ஆட்டை வைத்திருக்கிறார், நிச்சயமாக என் மகனை நான் பலி செலுத்த மாட்டேன் என்று சொல்லி தனக்குள்ளாக ஒரு விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க போயிட்டு திரும்பி வருவோம். ஹல்லேலூயா.
இப்போ பாருங்க, தேவன் நம்மை சோதிக்கிறாருன்னு சொன்ன சும்மா இல்லைங்க, நம்ம விசுவாசத்துல உறுதியா இருப்பவர்கள் என்று அறிந்துதான் அன்றைக்கு யோபுக்கு ஒரு சோதனை வைத்தார். எதுக்கு தெரியுமா? யோபு அந்த சோதனைகளை சகித்து கொண்டு சாதனை உள்ள ஒரு மகனாய் மாறுவான் என்பதற்காகத்தான். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாமும் ஜெயிப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியுங்க, நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் சோதனைகள் வருதா, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதா, போராட்டங்கள் வருதா, என் பிள்ளை விசுவாசத்துல நிலைத்திருந்து என் பிள்ளை ஈஸியா ஜெயிப்பான். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வியாதிகளை அனுமதிப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அனுமதிப்பதற்கு காரணம் என்ன? ஏன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில எது வந்தாலும் நாம் தேவனை விட்டு விலகாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி நம்ம ஜெயிப்போம் என்பதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட சோதனைகள் வருதா? கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதா? கவலைப்படாதீங்க. விசுவாசம் உள்ளவர்களாய், ஆபிரகாம் பாருங்க, விசுவாசம் உடையவராய் தன் மகனை கூட்டிக் கொண்டு கடந்து போறாரு. அங்க போயிட்டு பலி செலுத்தும்படிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி என்ன பண்ற, மகனை படுக்க வைக்கிறாரு. கத்தி எடுத்து ஓங்கி இது பண்ணும்போது பாருங்க, உடனே தேவதூதன் சொல்றாரு, கத்தி என்ன பண்ணு, பிள்ளையாண்டர் மேல போடாத, அங்க புதர்ல ஒரு ஆடு என்ன பண்ணு, சிக்குன்னு இருக்கு, அதை கொண்டு வந்து என்ன பண்ணு, பலி செலுத்து. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை சோதிப்பதற்காக தேவன் அநேக நேரங்கள்ல நமக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாருங்க. அந்த டெஸ்ட்ல நீங்க ஜெயிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசம் உள்ள ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ள ஒரு மகனாய் இருந்தார் பாருங்க. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. தன் பிள்ளையை பலி செலுத்தாதபடிக்கு அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுத்து நம்மளை விட்டுட்டு போகிற ஒரு தெய்வம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களை நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்காதீங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எவன் ஒரு தன் விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல காத்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நிச்சயமாய் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவை பார்த்து எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க? மரணம் அடைய போறீங்க. ஆகவே உங்க வீட்டு காரியங்களை என்ன பண்ணுங்க, ஒழுங்குபடுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு கடந்து போறார். உடனே பாருங்க, எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டேனேப்பா, எனக்கு ஒரு விசையாய் கர்த்தர் மனமிறங்குங்கன்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி விசுவாசம் உடைய ஒரு மகனாய் ஜெபித்தார் பாருங்க. உடனே தேவன் அந்த மகனை ஜெபத்தை கேட்டு கடந்து போன ஏசாயாவை மறுபடியும் சொல்லி அனுப்புறாரு, நீ போய் சொல்லு, எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லு, 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் விசுவாசம் உடையவர்களாய் தேவ சமூகத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர் உங்களுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசம் உள்ள ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமா இருக்கிறது. ஆகவே விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருங்கள். நிச்சயமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம் யாவரும் சிறிய ஜெபத்தை எடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல யாரெல்லாம் தகப்பனே என் ஜெபத்துக்கு பதில் வரலையே சொல்லிட்டு ஏக்கத்தோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே அப்பா காத்து கொண்டிருக்கிறவங்கள தகப்பனே, அந்த பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி. விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம ஜெபத்துல எவைகளை கேட்போமோ அவை எல்லாவற்றையும் பெறுவோம் என்று சொன்னது போல் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசித்து ஆண்டவரே எலியாவை போல, எசேக்கியா ராஜாவை போல, ஆண்டவரே ஆபிரகாமை போல தகப்பனே விசுவாசித்து எல்லா காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை செய்வீராக. உடைய தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.